ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, பால் கொழுக்கட்டை என்னோடய ஸ்டைலில் நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் வந்து பவுல் வச்சு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா கொச்சி வரணும். சால்ட் கொஞ்சம், ஆயில் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இந்த கிண்ண அளவுக்கு நான் மாவு எடுத்து வச்சுருக்கேன். இதுவே எனக்கு வந்து நிறைய மாவு கிடைக்கும். கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் அப்ளை பண்ணிவிட்டேன், சால்ட்டு போட்டுட்டேன். நல்லா ஒரு கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுக்கிற இந்த பவுல் மாவை எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா கொதிச்சு வருது. நம்ம இந்த ஸ்டேஜில் இந்த மாவை கொட்டிக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும், நல்லா மாவு கெட்டியாகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு நம்மளுக்கு எந்த ஷேப்பு தேவையோ அந்தந்த ஷேப்பு உருண்டை மாதிரி பிடிச்சி எடுத்துக்கலாம், இல்லை திரட்டியும் எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா நான் திரட்டி எடுத்துக்கினேன். நம்ம வந்து இப்போ இட்லி குண்டாவில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் நல்லா திரட்டி வச்சுருக்கேன். இப்போ கேஸ் ஆன் பண்ணி இட்லி குண்டை எடுத்து வச்சுருக்கேன், தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். நம்ம வந்து இட்லி பிளேட் வச்சு ஒரு துணி வச்சு இதை ஆவி காட்டி எடுத்துக்கலாம். ஏன்னா இது வந்து டைரெக்டாகவே பாலில் வந்து ஆட் பண்ணலாம். மாவு வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது. நம்ம ஒரு தடவை ஆவி காட்டிட்டு ஆட் பண்ணிக்கினா உடையாமல் இருக்கும். இப்போது நான் வந்து துணி வச்சு இட்லி குண்டாவில் துணி வச்சு உருட்டி வச்சுக்கிறதுலாம் எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு 10 நிமிஷத்துக்கு வெந்து வரட்டும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நல்லா நான் ஃப்ரெஷ்ஷாகவே பால் காய்ச்சி ஆற வச்சுருந்தேன். இப்போ நம்ம வந்து பாயில் பண்ணிக்கலாம். அந்த மில்கை நல்லா சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக ஜவ்வரிசி வச்சுருக்கேன், இதுவும் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் பால் கொழுக்கட்டை செய்யறதுக்கு. பால் நல்லா சூடாயிடுச்சு. நம்ம வந்து இந்த ஸ்டேஜில் ஊற வச்ச ஜவ்வரிசியை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக சால்ட்டு, டேஸ்ட்டு கூடும். ஜவ்வரிசி இன்னும் நல்லா வேகணும். உங்களுக்கு யாருக்கெல்லாம் பால் கொழுக்கட்டை ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் ஃபேமிலியில் எல்லாருக்கும் பால் கொழுக்கட்டைனா ரொம்ப பிடிக்கும், விரும்பி சாப்பிடுவோம். இந்த ஸ்டேஜில் ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். 2 ஏலக்காய் நல்லா தட்டி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து இதில் தேங்காய் பால் கூட ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட இப்போ தேங்காய் பால் இல்லை, அதனால் நான் வெறும் பாலில் மட்டும் செய்கிறேன். ஆப்ஷனல் தான். தேங்காய் போடுறதெல்லாம் வந்து ஆப்ஷனல் தான். இது வந்து முழுக்க நல்லா க்ரீம் மில்கில் தான் செய்யணும். அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பால் கொழுக்கட்டை. நம்ம சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். ஜவ்வரிசி வெந்துடுச்சு நல்லா. சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம்.
நான் 4 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக பச்சரிசி மாவை தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். அது வந்து பால் கூட ஆட் பண்ணிக்கலாம். பால் வந்து கொஞ்சம் நல்லா கெட்டி பதத்துக்கு வரும். ஆட் பண்ணிட்டேன். நல்லா கிளறி விட்டுடலாம். பால் நல்லா திக்காயிடுச்சு. கொழுக்கட்டையும் நல்லா ஆவியில் வெந்து வந்துடுச்சு. இப்போது இதை வந்து பால் கூட ஆட் பண்ணிக்கலாம். கொழுக்கட்டை எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டேன். பார்த்தா தெரியும் நல்லா வெந்து வந்திருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிள் முறையில் பால் கொழுக்கட்டை தயாராகிவிட்டது. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் யாருக்கெல்லாம் பால் கொழுக்கட்டை ரொம்ப பிடிக்குமோ கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.